பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ராஜி மயில் கிட்ட, அக்கா இங்கே பாருங்கக்கா, சரவணன் மாமா மேலே நீங்கள் உண்மையாகவே அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நகை விஷயத்தில் உண்மையை சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாரோட மனசும் மாறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குக்கா. இந்த விஷயத்துலேயும் நீங்கள் பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்து மேலே நீங்கள் பழியை தூக்கி போட்டீங்க, திருட்டு பட்டத்தை கட்டுனீங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமாவுக்கு உங்கள் மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்லவும் பாக்கியம் படபடன்னு இருக்காங்க. ஐயோ, என்ன இந்த ராஜ் இப்படிலாம் பேசுகிறா? சரவணன் விஷயமா ஏதாவது பேசினாலே இந்த மயில் மனசு இறங்கிடுவாளே, உண்மையெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டா என்ன பண்ணுறது? உடனே மயில்கிட்ட, மயில் இங்கே பாருடி, இவங்க 2 பேரும் பேசுகிறது எதுவுமே நீ காது கொடுத்து கேட்காத. இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஏதோ திட்டம் போடுறாங்கடி. இங்கே பாரு, நம்ம உண்மையை தானே சொன்னோம். நம்ம போட்டது, அதாவது நீ போட்டுட்டு போனது எல்லாமே 80 பவுனும் தங்கம் தானே. நீ சொல்லு மயில், அதான் உண்மைன்னு அடித்து சொல்லு மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, சரவணன் மாமாவுக்கு இன்னும் என் மேலே கோவம் அதிகமாகிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே நம்ம இப்போ பொய்யே சொல்கிறோம். ஆனால் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் ராஜி சொல்கிறா. அப்போது நம்ம உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் அப்படியே பாக்கியத்துக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இங்கே போலீஸ் இங்கே பாக்கியத்தை முறைக்கிறாங்க. ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, அடியே கூறு கெட்டவளே, அதெல்லாம் உண்மை இல்லடி. உனக்கு வாயிலிருந்து இந்த விஷயத்த வர வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறாங்கடி. உன்னை குழப்ப பார்க்குறாங்க, உன்னை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கூட உனக்கு புரியலையா? மேடம், என் பொண்ணு இப்படியெல்லாம் குழப்பி என்னென்னமோ பேச வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் இவங்க குடும்பத்தை மேலே. அதான் இங்கே பாரு மயில், நீ உண்மையை சொல்லு மயில், 80 பவுனும் தங்கம் தான் சொல்லு மயில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டே இருக்கவும் இங்கே மயிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்போது மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, நான் பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே காலப்போக்கில் நாள் ஆக ஆக எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேனா இல்லையா? தேவையில்லாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அத்தை குடும்பத்தை நீங்கள் அலைய விட்டுட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. அந்த குடும்பத்தில் உள்ள யாருமே எந்த தப்புமே பண்ணாதப்போ எதுக்காக அவங்க தண்டனையை அனுபவிக்கணும்? அது தப்பு தானே. உங்கள் குடும்பத்தில் உள்ள இவங்க எல்லாரும் தானே போய் சொன்னாங்க. ஏமாந்து போனது அத்தையோட குடும்பம்க்கா. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா எல்லாருமே உங்கள் மேலே எம்பிட்டு அன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களை எந்த அளவுக்கு நம்பினாங்க. ஆனால் இப்போது நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களே, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும்க்கா. இந்த நகை விஷயத்துலையாவது நீங்கள் உண்மையை சொல்லுங்கக்கா. இப்படி நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார் மனசுலையுமே நீங்கள் இருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உங்கள் அம்மாவோட பேச்சை நீங்கள் கேட்டுக்கிட்டு இப்போ போய் சொன்னீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வாழா வெட்டியாக உங்கள் அம்மாங்க வீட்டிலே தான் இருக்கணும். கடைசி வரைக்குமே உங்களை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இங்கே பாருங்கக்கா, உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மீனா இன்னும் என்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்க. உண்மையை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. வேண்டாமா இல்லை, இவங்க உன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கமும். மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயில் வந்து தன்னோட அம்மாவை பற்றி தான் நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா தன்னோட தாலியை விற்று இப்போது கேஸை நடத்திக்கிட்டு இருக்கிறதா பாக்கியம் வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் விற்று எதுக்காக அம்மா இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மனசில் வச்சு, இல்லை எனக்கு என் அம்மா போட்டது எல்லாமே 80 பவுனும் தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. ராஜி, நம்ம மீனா, சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பொய் சொல்கிறியடி, எங்கள் குடும்பத்தை உப்பை சாப்பிட்ருக்கே, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு உனக்கு இல்லையா? உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கேட்க வந்தப்போ கூட நாங்கள் என்ன படிச்சிருக்க, எம்பிட்டு நகை சேர்த்து வச்சுருக்கீங்க, இம்பிட்டு போடுவீங்களா அம்பிட்டு போடுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட நாங்கள் கேட்கலையேடி. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணுறீங்க. சத்தியமாக நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருந்துட்டு. இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, தேவையில்லாமல் என் பொண்ணை சாபம் கொடுத்து என் பொண்ணை மூளையில் முடைக்கிறாதீங்க. ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்தி வரதட்சணை கொடுமை பண்ணி அவளை அடித்து அவள் கரு கலையிற வரைக்கும் நீங்கள் கொடுமை
பண்ணது எல்லாமே போதும், அதுக்கே நீங்கள் தான் அனுபவிக்கணும், கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இங்கே மீனா இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என் அத்தை எல்லாருக்குமே நல்லது செஞ்சு தான் பழக்கம், அவங்க செஞ்ச தர்மத்துக்கு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் அப்போது போட்டது 80 பவுனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நாங்கள் போட்டது 80 பவுன், அந்த 80 பவுனுமே இப்போ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம பாக்கியத்துக்கு படபடங்குது. ஐயோ, அம்புட்டு பெரிய பணத்தொகைக்கு நம்ம எங்கே போக முடியும்? 80 பவுன் எடுக்கணும் அப்படின்னா 80 லட்ச ரூபா வேணுமே, நம்ம அம்புட்டு பணத்துக்கு எங்கே போக போகிறோம்? ஐயோ, இவங்க இப்படியே பொய் சொல்லி இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 80 பவுன் இவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏங்க என்னங்க இதெல்லாம், இப்படியெல்லாம் நமக்கு கடவுளுக்கு நமக்கு பிரச்சனையை கொடுக்குறாருங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது நினைக்கிற நமக்கு தானே அங்கே இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, நீ கவலைப்படாத, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்காக கவலைப்படணும்? கண்டிப்பாக நம்ம நம்ம நேர்மையாக தான் இருக்கோம், கண்டிப்பாக நம்ம பக்கம்தான் நியாயமும் உண்மையும் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது போலீஸ் இருந்துட்டு இங்கே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, மேடம் நாங்கள் இந்த உண்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா, ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக விட்டுருவோம்மா, எனக்கு என்னமோ அந்த குடும்பத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இங்கே பாக்கி வந்து குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன மேடம் எங்கள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. 80 பவுன்னு சொல்லிட்டு அபாண்டமாக அந்த குடும்பத்து மேலே பழி போடுறீங்களே, எந்த ஒரு திருட்டு தீவிரவாதிக்கு கூட அம்புட்டு நகையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவைகளாக இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு நகை மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அபாடமாக பழி போடுறீங்கன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஆதாரப்பூர்வமாக இதை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் உள்ளே தான் இருக்கணும், 2 பேரும் இல்லை, நீங்கள் 3 பேருமே லாக்அப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொல்கிறாங்க. மாணிக்கத்துக்கு படப்படங்குது. மயில் அழுகுறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், ஆமாம் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும்ல, தப்பே பண்ணாமல் இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட் வாசல்னு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க, உண்மை மட்டும் தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, மேடம் கண்டிப்பாக நான் இப்போது இந்த விஷயத்த, அதாவது அவங்க போட்டது எல்லாமே கவரிங் அப்படின்றத உங்கள் முன்னாடியே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி என் ஃபோனில் தானே நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம், கண்டிப்பாக அந்த வீடியோவில் இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், நான் பார்க்குறேன் அந்த டேட் என்னன்னு சொல்லி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் அந்த ஃபோனில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தது வீடியோ ரெக்கார்டிங் அது எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இதோ இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கோமதி இருந்துட்டு, மீனா அப்போது ஃபோட்டோ இருக்கா, வீடியோ இருக்கா, சரி சரி அதை எடுத்து காட்டு, அதில் இவங்க பேசுனது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல, இவங்களோட சுயரூபம் என்னன்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் படப்படங்குது. மயிலுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. எப்படியாவது சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொன்னோம். இப்போது உண்மையை இந்த மீனா நிரூபிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்குமே மாமா கூட வாழவே முடியாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம மீனா வந்து அந்த ரெக்கார்டிங்கை காட்டுறாங்க, போலீஸுமே பார்க்குறாங்க. நம்ம மயில் தான் சொல்லியிருப்பாங்க, என் மொத்த நகையுமே ராஜிக்கிட்ட மட்டும் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே கவரிங் அப்படின்றத குடும்பமாக சேர்ந்து கண்டுபிடிச்சி குடும்பமாக சேர்ந்து என்னை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பேசுனது அப்பட்டமாக நல்லா தெரியுது, நல்லா தெளிவாகவே கேட்குது. இங்கே நம்ம போலீஸுமே கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே மயிலுக்கு அப்படியே வெலன்னு இருக்குது. ஐயோ போச்சு, இந்த மீனா வீடியோ ஆதாரத்தை காட்டிட்டா, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ என்ன பண்ணுறது, சரவணன் மாமா கூட இனிமேல் நம்மளால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா, அப்பா கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியத்துக்கு கை கால்லாம் நடுங்குது. மாணிக்கம் இங்கே அப்படியே கூனி குறுக்கி நிற்கிறாங்க. மூலையில் போயிட்டு அப்படியே குந்தன வாக்கில் உட்காந்துக்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ் பாக்கியத்தை முறைக்கிறாங்க. என்னம்மா இது, அப்போது இந்த ஃபோனில் பேசுனதும் உங்கள் பொண்ணு இல்லை நீங்கள் இல்லைன்னு ஆகிடுமா,
நீங்கள் பேசுகிறது எல்லாமே நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் நீங்கள் கெஞ்சிருக்கீங்க. தன்னோட புள்ள வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அவங்க காலில் விழுறதுக்கு கூட தயாராக இருந்திருக்கீங்க. எல்லாமே இங்கே வீடியோ ஆதாரமாக நிரூபிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? தப்பே பண்ணாத குடும்பத்து மேலே எக்கச்சக்கமான பொய்யான கேஸை போட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்கள் எல்லாரையுமே நான் வச்சு செய்யணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து பயங்கரமாக கடுப்பாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, மேடம் என்ன மேடம் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பொய்யா ஃபேக்காக கூட ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடந்ததை நடக்காத மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் எல்லாமே ரெடி பண்ணுறாங்களே. அந்த மாதிரி இந்த மீனாவும் ராஜியும் ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மேடம், என் மேலெல்லாம் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்லவும், உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, அது ஒரிஜினல் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க அப்படின்றதுமே இங்கே அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறமும் நீ சமாளித்து எஸ்கேப் ஆக பார்க்குற. இங்கே பார், நீ எங்கள் இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்ணது நீ தான் ஆகிப்போச்சு. அந்த குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படி சொல்லுங்கள் மேடம், இவங்கள மாதிரி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவங்க பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவளை வச்சு எங்ககிட்ட பணம் பறிக்க பார்க்குறாங்களான்னு கூட தெரியல மேடம். எனக்கு என்னமோ பணத்தையும் சொத்தையும் வீடையும் எழுதி வாங்கணும்னா அவங்க நினைப்பாக போல. அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்து விட்டுட்டாங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, அழுகாதம்மா, எல்லாமே சரியாயிடும். இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். 1 பவுன் 2 பவுன் இல்லை, 8 பவுன் 80 பவுனை இவங்க கேட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. இப்படி திருட்டு வேலை பண்ணுறதுக்கு எப்படி தான் இவங்களுக்கு மனசு ஒத்துழைக்குதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மயில் வந்து மீனா கிட்ட, மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, எனக்காக கொஞ்சம் பேசுறியா? போதும் நிறுத்துங்கக்கா. எங்களுக்காக பேசவே இல்லை, எங்களுக்காக கூட பேச வேண்டாம். உண்மையாக நேர்மையாக பேசியிருக்கலாம்ல. அப்படி பேசியிருந்தாவே உங்கள் வாழ்க்கையை நீங்களே காப்பாற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் உங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்போ உங்கள் வாழ்க்கை நாசமாக போக போகுது. எப்படியோ கேடு கெட்டு போங்க, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. என் அத்தை குடும்பத்தில் உள்ளவங்களை எப்படியோ நான் காப்பாற்றிட்டேன், அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. சரவணன் கிட்டே போயிட்டு, மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், செருப்படி வாங்குவேன் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னா, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் இப்போது என்கிட்ட வந்து மாமான்னு கெஞ்சுற, அசிங்கமாக இல்லை உனக்கு? எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே எம்பிட்டு கஷ்டப்படுத்தின, எம்பிட்டு காயப்படுத்தின, போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீயும் உன் குடும்பம் தானே. இங்கே பாரு, இனிமே நீ கடைசி வரைக்கும் என் முகத்தில் முழியவே கூடாது. உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ்றதை பார்த்து வயிறு எரிஞ்சு சாவணும். உனக்காகவே நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கேடு கெட்டவங்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. என் அம்மாவை மாதிரியும் என் அண்ணிங்க மாதிரியுமே கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஒரு குணம் வாய்ந்தவங்க கண்டிப்பாக எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடி, உன் குடும்பத்தை முன்னாடி நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறேன்டி. எனக்கு நேற்று வரைக்குமே இப்படி ஒரு முடிவு கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்துறாக தான் நான் நினச்சேன். ஆனால் என் அம்மாவை நினச்சி பார்க்குறப்போ என் அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என் அப்பாவை மட்டும் இல்லை, குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அவ்வளோ உண்மையாகவும் நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு அமையும். கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடி நான் கெத்தாக வாழ்ந்து காட்டுறேன்டி. நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ அனுபவிக்கணும். ஒவ்வொன்றையும் நீ அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிக்கணும். கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு அந்த தண்டனை கொடுப்பாரு. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களை, அதாவது நீங்கள் பொய் சொன்னீங்கல்ல, பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் ஏமாறுவீங்க, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த கடவுள் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை கொடுக்க தான் போகிறான். கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. உன் வாழ்க்கை எப்போவுமே இப்படி நரக வேதனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, சி என்கிட்ட பேசவே பேசாத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாண்டியன் வந்து போலீஸ்கிட்ட, மேடம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போகலாம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, அப்புறம் நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் இருந்துட்டு, மேடம் அப்போது நாங்களும் போகலாமா? இங்கே பாருங்கள், சும்மா பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கோலை எடுத்துகிட்டு வந்து லாடம் கட்டிடுவேன். நீங்கள் எதுக்காக போகணும்?
தப்பு பண்ணவீங்க நீங்கள் தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தண்டனையா தண்டனைனா எப்படி மேடம் இருக்கும் எண்ணெயில் போட்டு வறுப்பீங்களா இல்லை கோல் எடுத்து அடிப்பீங்களா ஐயோ அதெல்லாம் என் உடம்போ தாங்கவே தாங்காது மேடம் தயவு செஞ்சு என்னை மட்டும் வீட்டில் வெளியே விட்டுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி இருந்துட்டு யோ என்னையா அப்போது நீ மட்டும் போயிட்ட அப்படின்னா நாங்கள் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு பாக்கியம் என் உடம்பு தாங்காது நீ எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிடுவா தானே அதான் சொன்னா அப்படின்னு சொல்லவும் அடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு 2 பேரும் பேசாமல் இருங்க இங்கே பாருங்கள் எல்லாருமா நீங்கள் அதாவது பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க சைன் போட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இயரிங் இருக்குது அதாவது உங்களுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸை பற்றி பேச போகிறாங்க நீங்கள் எல்லாருமே காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க 9 மணிக்கு வந்துடுங்க 9:30 அதாவது கேஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் இருந்துட்டு சரிங்க மேடம் கண்டிப்பாக இவ எனக்கு வேண்டவே வேண்டாம் இவ பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே நான் சொல்லி இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்போ தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அவள் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நான் மருந்து குடித்து செத்துருவேன்ற மாதிரி நீதிபதி கிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அவங்க எனக்காக இறக்கப்பட்டு நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட இருந்து எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்றதுக்கு மாதிரி இவங்க பண்ண கேவலமான கேடு கெட்ட வேலைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டு மொத்தமாக அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே சைன் போட்டுட்டு வெளியே வராங்க நம்ம கோமதி இங்கே சரவணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க டே சரவணா உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகம்மா எதுக்காக அதவே நினச்சி அழுதுகிட்டு இருக்க நம்ம எதுக்காகம்மா அழுகணும் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பாருமா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே எனக்கு கல்யாணம் நடக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கவும்மா உங்களை எல்லாரையுமே சந்தோஷமாக பார்த்துவேன் நானும் சந்தோஷமாக இருப்பேன் என் வாழ்க்கையில் 2 வருஷமாக நடந்து எல்லாத்தையுமே கெட்ட கனவாக நினச்சி நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிடா சரவணா நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா அதுவே போதும்டா உன்னோட வாழ்க்கையை கெடுத்து விட்டதே நானும் அப்பாவும் தானே உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எல்லாமே செட் ஆகுமா அந்த பொண்ணு எப்படி குடும்பம் எப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல விசாரிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை இப்படி ஆயிருந்திருக்காதுல்ல எல்லாமே எங்களால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நடந்தவே பேசுனா ஒரு பிரயோஜனம் இல்லை எதுவும் மாற போகிறது கிடையாது இனிமே நடக்க வேண்டியதாவது நல்லதாக நடக்கட்டுமே நம்ம எதுக்காக நடந்தவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தப்பு பண்ணலாமா வாமா நீ தலை நிமிர்ந்து கண்ணியமாக வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது மயில் இருந்துட்டு போலீஸ்கிட்ட மேடம் இங்கே பாருங்கள் மேடம் என் அம்மாவும் என் அப்பாவும் பொய் சொன்னது ரொம்ப தப்பு தான் கூட நானும் சேர்ந்து பொய் சொல்லிட்டேன் என் அம்மா அவர் கூட ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால தான் மேடம் நான் பொய் சொன்னேன் மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அவங்கக்கிட்ட ஏமாற்றணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா 80 பவுனு இப்போ வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தப்பு பண்ணல அந்த நகை திருடவும் இல்லை அப்புறம் எப்படிம்மா அவங்க நகை கொடுப்பாங்க அப்போது உன் அம்மா அவங்க கிட்டேருந்து பணத்தை ஆட்டிய போட நினைக்கலையா நகையை ஆட்டிய போட நினைக்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மேடம் இல்லை மேடம் இப்படி அவங்கள சொல்லி மிரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கேஸு கோர்ட்டுன்னு அலைய வேண்டியதாக இருக்குமே பேசாமல் இவளை கூட்டிகிட்டு போயிடலான்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு வந்துடுவாங்கன்றதுனால தான் இப்படி ஒரு பிளானை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஒரு குடும்பத்தவே ரொம்பவே சீர்குலைச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தப்புமா இதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் தான் லாக்கப்பில் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அங்கே தனித்தனி ரூமில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் ரொம்பவே பயப்படுறாங்க மேடம் என் பொண்ணு வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மேடம் என்னையும் என் பொண்ணையும் என் புருஷனையும் விட்டுருங்க மேடம் வீட்டில் என் 2வது பொண்ணு இருக்கா சுடரு அவள் தனியாக இருப்பா மேடம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவா பயப்படுவா மேடம் எங்களை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் எது ஒன்றும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் உங்களை வெளியே விட முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கும் அந்த சரவணனுக்கும் டிவோர்ஸை பற்றி பேசுவாங்க கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் சரவணன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்கள் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல
போங்க போங்க லாக்கப்பில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு வந்து லாக்கப்பில் போட்டுடுறாங்க. இப்போ 3 பேரையுமே ஒரே லாக்கப்பில் தான் போடுறாங்க. நாளைக்கு ஏதோ ஒன்றும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்குள்ளே தனித்தனியாக போடுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டது, கனவு எல்லாமே போச்சு. எல்லாமே ஒன்றாதாம்மா. கொஞ்சம் கூட யோசிக்காம என் வாழ்க்கையை பற்றி நினைக்காம அவங்கக்கிட்ட 80 பவுன் எதுக்காகம்மா கேட்ட? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாரு மயிலு, கேஸ் நடத்தணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் தேவடி. லட்சக்கணக்குக்கு நான் எங்கே போகட்டும்? அதான் அவங்க கிட்டேருந்தே பணத்தை வாங்கி அந்த பணத்திலேயே நம்ம கேஸை நடத்திடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே தெரியும்? மண்ணாங்கட்டி. நம்ம உண்மையை சொல்லியிருந்தாவே கண்டிப்பாக அவங்க மனசு இறங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இப்போது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தியா? நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ கோர்ட்டில்? அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் வெட்டி விட போகிறாங்களா? இல்லை ஏதாவது ஒரு மர்மம் நடந்து நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே உன்னாலதாம்மா. என் வாழ்க்கையை நினச்சி பார்த்துருந்தா அவங்கக்கிட்ட நீ நகையை கேட்டிருப்பியா? கொடுத்த நகை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு வருவியான்னா, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அவங்கக்கிட்ட 80 பவுன் கேட்டிருக்க. இந்த மீனாவுக்கும் ராஜிக்கும் உண்மை தெரியும்ல, அவங்க 2 பேரும் சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம்மா நீ? கொஞ்சமாவது யோசித்து செயல்பட்டிருந்த அப்படின்னா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போம்மா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நைட்டு. இங்கே நம்ம மயில் வந்து சாப்பிடாம சரவணனை நினச்சி நடந்த எல்லாமே நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. 3 பார்சல் கொடுத்துருப்பாங்க. நம்ம மாணிக்கம் பார்சல் வந்தது உடனே பிரித்து ரொம்பவே வேகமாக சாப்பிட்டாங்க. ஜெயிலில் இருக்கோமே, இப்படி நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லாமல் சோறு கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. பாக்கியமும் அடிச்சு தள்ளிடுறாங்க. உடனே மயில்கிட்ட, மயில் சாப்பிடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு, வேண்டாம்மா, சாப்பிட்டு மட்டும் நான் உயிர் வாழ்ந்து மட்டும் என்னத்தை சாதிக்க போகிறேன்? யார் எனக்காக இருக்கா? நான் எதுக்காக வாழணும்? இப்படியெல்லாம் பேசாத மயில், நாங்கள் இருக்கோம்ல, உன் வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கிறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையை சரி செய்ய போறியா நீ? போறியாம்மா நீ? நான் சாப்பிடல, நான் சாப்பிடாம அப்படி செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு, மயில் அப்போது உனக்கு சாப்பாடு வேண்டாமா? அப்பாக்கு அந்த ஒரு பார்சல் பத்தலம்மா. வயிறு நிறைய ஆவலை, இன்னும் கொஞ்சம் மூளையில் இடம் இருக்குது. நீ அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்ட அப்படின்னா நான் அதை சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட மயிலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக முகத்தை ரொம்பவே கோவமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரியா, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவளே சாப்பிடாம ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா. நீ என்னடானா அந்த பார்சல் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டு அப்படியே நம்ம மயிலுமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இங்கே இது கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது கோர்ட்டுக்கு நம்ம மயில், பாக்கியம், மாணிக்கம் இவங்க 3 பேரையுமே கூட்டிகிட்டு வராங்க. ஜட்ஜ் இருந்துட்டு இங்கே மயிலையும் கூப்பிடுறாங்க, சரவணனையுமே கூப்பிடுறாங்க. சரவணன் கிட்ட, சொல்லுப்பா, நீ என்ன யோசித்து முடிவெடுத்திருக்க? உங்கள் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக பொய் சொல்லி அந்த குடும்பம் தான் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்கன்றதுமே இப்போ நல்லா அப்பட்டமாக தெரிய வந்துருச்சு. இப்போது உன்னுடைய முடிவு என்னப்பா? நீ என்னப்பா நினைக்கிற? நீ என்ன முடிவு எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லாயர் கேட்கவும், அதாவது ஜட்ஜ் கேட்கவும், நம்ம சரணன் இருந்துட்டு, மேடம், எத்தனை டைம் நீங்கள் கேட்டாலுமே அவள் எனக்கு வேண்டாதான். அவள் கூட எனக்கு இருக்கிற உறவு எனக்கு பிடிக்காத உறவு, அதை அத்து விட்டுருங்க. அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் சீக்கிரமாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட என்னால் வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரி கழுத்தில் நான் கட்டின தாலி இருக்கவே கூடாது. எனக்கு இப்போவே அவள் கழுத்தில் இருக்கிற தாலி கழட்டி கொடுக்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, ஐயோ இல்லை இல்லை, என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் நான் பொய்யே சொன்னேன். அவரே என்னை விட்டு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. நான் செத்து போயிடுவேன் அவர் இல்லை அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்லவும், ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா, செத்து போகிறேன்றது முட்டாள்தனமான ஒரு முடிவு. எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணுமா? அப்போ தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது முறிஞ்சு போயிடும். சரியா? இங்கே பாரு, சரவணனுக்கு உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையாம்மா? நீ என்னம்மா சொல்கிற? மேடம், அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் நான் பொய்யே சொன்னேன்.
அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்லவும், இங்கே பாரும்மா, இது உன் வாழ்க்கை விஷயம், நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. நீங்கள் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி அந்த குடும்பத்தவே ஏமாத்திருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் இப்போது 80 பவுன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணதை கூட எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதாம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை மாதிரி பொய்யை சொல்லி உங்களை ஏமாத்தியிருந்தா கோர்ட்டு வாசல் ஜெயிலுன்னு சொல்லிட்டு உங்களை அலைய விட்டுருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே தானே அந்த குடும்பத்துக்கும். இங்கே பாருமா, நான் ஒரு தீர்ப்பு எழுதிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சரவணன் வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சரவணனுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறது தான் 2 குடும்பத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுக்கும் மயிலுக்கும் டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கர ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நன்றி ஜட்ஜி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. அழுது அழுது மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. பாக்கி இருந்துட்டு, என்ன ஜட்ஜ் அம்மா இப்படி பேசிட்டீங்களே, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுது? அப்போது என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜீவானம்சமாக எம்பிட்டு வரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க பாக்கியம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடி இருந்தால் போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ உனக்கு 1 கோடி கேட்குதா? தெருக்கோடியில் தான் நிற்கணும். அவங்க சைடில் இருந்து ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது. உங்களை மாதிரி ஒரு பேராசை பிடிச்சவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சொந்த உழைப்பில் நம்ம சாப்பிடணும், அதுதான் கொஞ்சமாவது ஒட்டும். மற்றவங்களோட உழைப்பை நம்ம ஏமாற்றிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு பருக்கு கூட நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும். நீங்கள் பேராசைப்படுறீங்க, பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து தீர்ப்பை சொல்லி முடிச்சிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.